அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வருடத்தின் கடைசி அமாவாசை, மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறந்த பலனை தரக்கூடியது. பர்டிகுலராக திங்கக்கிழமையில் வந்திருக்க அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்த அமாவாசை அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் இந்த ஒரு மந்திர வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள், நிச்சயமாக அடுத்த நொடிய அதிசயம் நடக்குங்க. இனி நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நீங்கள் விட்ட எந்த ஒரு விஷயமும் இந்த வார்த்தையை சொன்ன 24 மணி நேரத்தில் உங்களுக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திர வார்த்தைங்க. லட்சக்கணக்கான பேர் இதை சொல்லி பலன் கண்ட அற்புதமான ஒரு வார்த்தைன்னு கூட சொல்லலாங்க. இந்த வார்த்தையை அமாவாசை என்று நீங்கள் சொல்லும்போது உடனடியான பலனை கொடுக்கக்கூடியது. இந்த அமாவாசை, பௌர்ணமி, பஞ்சமி, ஏஞ்சல் டே இது போல் இருக்கிற தினங்களில் பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கும். அதுவும் திங்கட்கிழமையில் இந்த ஒரு அமாவாசை வந்திருக்கிறது. சிவனுடைய சக்தியும் பார்வதி தாயாருடைய சக்தியும் இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சி இருக்கும். இந்த நாளில் நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு நான் முதல்ல சொல்லிடுறேங்க. அதாவது நீங்கள் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது அந்த சூழ்நிலையிலிருந்து இருந்த இடம் தெரியாமல் இந்த வார்த்தை உங்களை காப்பாற்றி கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, எந்த ஒரு விருப்பத்தையும் இனி நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்கள் விட்ட விஷயத்தை இந்த ஒரு வார்த்தை நடத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சில பேரோட வாழ்க்கையில் உடம்புல நோய்கள், பிணி, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். அந்த பிரச்சனை முழுவதும் நீங்குவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குது. பில்லி, சூனியம், ஏவல், கண் திருஷ்டி, இது போல் எதுவாக இருந்தாலும் அது இருந்த இடம் தெரியாமல் போகும். அதாவது ஒரே கல்லில் பல லட்சம் மாங்கான்னு கூட சொல்லலாம். இத்தனை சிறப்பம்சம் பொருந்திய இந்த ஒரு வார்த்தை யாருக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளி அம்மனுக்குரிய ஒரு சுவிட்ச் வேர்டு. அதாவது சுவிட்ச் போட்டால் எந்த அளவுக்கு வேலை செய்யுமோ அதே போல் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி காளியம்மனை அழைக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இருந்த இடம் தெரியாமல் ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த வார்த்தை. இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா குளிச்சுட்டு தாராளமாக சொல்லலாம். மாதவிடாய் காலமாக இருந்தால் உங்களுடைய உடல்நிலை ஒத்துழைத்தால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறது எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை என்று நீங்கள் சொல்கிறது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. அமாவாசை நாளை முழுக்க இருக்குது. அதாவது திங்கட்கிழமை காலையிலிருந்து இரவு வரைக்குமே முழு அமாவாசை இருக்குது. அதனால் இதை நீங்கள் நாளை காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் சொல்லலாம், இரவும் சொல்லலாம். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் தாராளமாக சொல்லலாம். ராவு காலம், யமகண்டத்தை தவிர்த்து விட்டு மற்ற நேரத்தில் சொல்லுங்கள். அதாவது ஏதாவது ஒரு அமைதியான பிளேஸில் தான் நம்ம உட்காரணும். எந்த ஒரு மெடிடேஷன் பண்ணாலும், மேனிஃபெஸ்ட் பண்ணாலுமே நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. பூஜை ரூம்லேயும் போகலாம். பூஜை ரூமுக்கு போக முடியாதவங்க ஆஃபீஸில் இருக்கீங்கனாலும் அங்கே ஏதாவது ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்துக்கோங்க. வெறும் தரையில் உட்காராமல் மேட்டு, பலகை, பெட்ஷீட் ஏதாவது விரித்து போட்டு அதற்கு மேலே அமர்ந்து காளியம்மனை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ காளியம்மனிடம் மனதார கேட்டுக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தை நடத்தி கொடுங்கம்மா, இது வரைக்கும் எந்த ஒரு வேண்டுதலும் நிறைவேறலை, இந்த ஒரு வேண்டுதல் எனக்கு நிறைவேறவே மாட்டேங்குது அப்படின்ற வேண்டுதலையும் வைக்கலாம். உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை நல்லாகணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம். நல்ல வேலை கிடைக்கணும், ப்ரமோஷன் வேண்டும், இன்க்ரிமெண்ட் வேண்டும். அதுபோல் குழந்தைகள் இப்போ எல்லாமே 10th 12th எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், நல்ல ஆல் சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகணும் அப்படின்னாலும் அந்த குழந்தைகளையும் இதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். சின்ன சின்ன பிரார்த்தனைகள் 24 மணி நேரத்தில் நடந்துடும். கொஞ்சம் பெரிய பெரிய ப்ராசஸ். அதாவது குழந்தைங்க இப்போ தான் எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஒரு மாதம் கழித்து தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். அதனால் இன்றையிலேருந்து ரிசல்ட் வர வரைக்குமே இந்த ஒரு வார்த்தையை தாராளமாக குழந்தைகள், பெரியவர், ஆண்கள், பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம். நான் சொன்ன மெத்தடில், அதாவது ஏதாவது ஒரு அமைதியான பிளேஸில் அமர்ந்துக்கோங்க. காளியம்மனிடம் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி முடித்ததுக்கப்புறம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை ஒரு 10 இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம், மிகவும் எளிமையானது, ஒரே ஒரு வரி தான், அதை 10 இல்லைன்னா 15 நிமிஷம் சொல்லுங்கள். அது என்ன அந்த சுவிட்ச் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிராக்கல் காளி பி ஆன், மிராக்கல் காளி பி ஆன்.
மிராக்கல் காலி பி ஆன், மிராக்கல் காலி பி ஆன் அப்படின்ற இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை 10 இல்லைன்னா 15 நிமிஷம் காலையில் சொல்லுங்கள். அப்புறம் ஈவினிங் உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு 10-15 நிமிஷம் சொல்லுங்கள். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 10 இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் இதை நீங்கள் சொல்லுங்கள். அமாவாசை என்று எப்பொழுது நேரம் கிடைச்சாலும் இதற்காக பர்டிகுலராக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி இதை நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்டிங்களோ அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு வேண்டுதலை, அந்த ஒரு வரத்தை இந்த காளியம்மன் கொடுத்தே தீருவாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான சுவிட்ச் வேர்டு. லட்சக்கணக்கான பேர் சொல்லி பலன் கண்ட அற்புதமான ஒரு சுவிட்ச் வேர்டு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அமாவாசை முழுவதும் சொல்லலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டெய்லியும் உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வரைக்குமே காலையில் ஒரு 5 நிமிஷம், இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் நீங்கள் சொல்லலாம். அமாவாசை அன்றும் சொல்லலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டெய்லியுமே உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். வேறு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க இந்த காளியம்மனை மனதில் நினைத்து அவங்க மேலே நம்பிக்கை வச்சு நிச்சயமாக காளியம்மன் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய எப்பேற்பட்ட வேண்டுதலையும் காளியம்மன் நிறைவேற்றி தருவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் எழுத்துப்பூர்வமாகவும் காளியம்மனிடம் சொல்லலாம். அதாவது ஒயிட் கலர் பேப்பர், ரூல்டு அன்ரூல்டு எந்த ஒரு பேப்பராக இருந்தாலும் ரெட் கலர் பெண்ணால் உங்களுடைய விருப்பத்தை, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை எழுதிட்டு அதுக்கு கீழே மிராக்கல் காளி பி ஆன், மிராக்கல் காளி பி ஆன், மிராக்கல் காளி பி ஆன் அப்படின்றத எழுதிட்டே வாங்க. அந்த பேஜ் முழுக்க எழுதலாம். இல்லை ஒரு பேஜ் 2 பேஜ் முழுக்க உங்களால் எத்தனை முறை எழுத முடியுமோ அமாவாசை தினத்தில் நீங்கள் எழுதி உங்களுடைய விருப்பத்தை சொல்லி அந்த பேப்பரை மடித்து 2 கையிலையும் வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் காளியம்மன் இல்லை உங்கள் குலதெய்வம் அம்மனோட ஃபோட்டோஸில் இருந்ததுன்னா அவங்களுடைய பாதத்தில் வச்சுடுங்க. மறுநாள் காலையில் குளித்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை கோவிலில் ஆலமரம், வேப்ப மரம் இருந்துச்சுன்னா, இல்லை வேறு ஏதாவது தெய்வ விருட்சம் இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே மண்ணில் போட்டு நீங்கள் மூடி விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கோவிலையும் வச்சலாம். எதுவும் இல்லை அப்படின்னா இந்த ஒரு பேப்பர் பிரித்து அந்த சாம்பலை வெளியில் நீங்கள் ஊதி விட்டுடலாம். ஓடுற தண்ணிலையும் விட்டுடலாம். இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு பலன் கொடுத்தே தீரும். அந்த அளவுக்கு மந்திர வார்த்தை சுவிட்ச் வேர்டு சொல்லியிருக்கேன். இதை நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.